கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 3 வசனங்கள் நாம் தியானிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமும் செழிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 வசனம் சொன்னேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். இன்னொரு பக்கம் அநீதியான காரியங்களை வெறுத்து நேர்மையா வாழ்ந்து, வேதம் சொல்கிறது, தேவன் அருளிய வேதம் நீதிமானுடைய இதயத்துக்குள்ளே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, பொய் பேச்ச வெறுப்பாங்க, உண்மையா வாழ்வாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வாங்க, செம்மையா வாழ்வாங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வாங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம். அதிக பொக்கிஷம் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்றோம் என்பதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், யோசிக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கண்டித்து உணர்த்தி போதிப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம், ஆனா மற்ற 6 நாள் நம்ம எப்படி வாழ்றோம், அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அதிக பொக்கிஷம் உண்டு அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்தாச்சு அப்படின்னாலே அதிக பொக்கிஷம் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். சில குடும்பத்தை அவங்க பிறந்ததிலிருந்தே நீதிமானாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, நன்மை செய்வாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா நேர்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். பைபிள்ல நம்ம நிறைய வசனம் பார்க்கிறோம். ஒரு நீதிமான எப்படி வாழணும், பொய் பேச்ச வெறுப்பாங்க. சில குடும்பத்திலே வசனத்துல எழுதின பிரகாரம் வாழ்ற சில குடும்பங்கள்லாம் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அதிக பொக்கிஷமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பாங்க. அவனோட வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியம் இருக்காது, துன்மார்க்கமான வருமானம் இருக்காது, அநியாயமான வருமானம் இருக்காது, ஏமாத்தி சம்பாதிக்க மாட்டாங்க, உண்மையா வாழ்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அதிக பொக்கிஷம் உண்டு. அப்படி நான் சில குடும்பத்தை பார்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் துன்மார்க்குடைய வருமானத்திலேயே துன்பம் உண்டு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்தாச்சுனாலே துன்பம் உண்டு. 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, துன்மார்க்குடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. ஒரு குடும்பத்திலே துன்பம் எப்போ வருது, பிரச்சனை எப்போ வருது, போராட்டம் எப்போ வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் துன்மார்க்கனா மாறுறான். துன்மார்க்குடைய வீட்டில தான் கர்த்தரின் சாபம் இருக்கு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவன் நீதிமானா மாறணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து
கீழ்ப்படிந்து கை கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஏனாதானோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்துருவார். பைபிள்ல அப்படி எழுதப்படல. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம், அதே நேரத்திலே நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பம் நீதிமானா இருந்துச்சு, அந்த வீட்டையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால காலவேளை செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, நீதிமானா வாழும்போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் பைபிள் ரெக்கார்டு. துன்மார்க்குடைய வீடு அழியும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் விக்கிர வழிபாடுல ஒரு 13 லட்சம் கொடுத்துன்னு சொல்லியிருக்கேன். 2 மாடி வீடெல்லாம் விற்று நடுரோட்டுக்கு வந்துட்டேன். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன்ட்ட போய் பழகி மாந்திரித்து பணம் கொடுத்து அந்த மனுஷனுடைய சில காரியங்களை கற்றுக்கொண்டு, விக்கிர வழிபாடு உள்ள காரியங்களை கற்றுக்கொண்டு, நானும் உலகத்தில் உள்ள எல்லாரையும் போல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருப்பேன். ஆனால் மற்ற 6 நாள் போய் பார்த்தா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் வியாபாரத்தில் இருந்தனால கடையில் எலுமிச்சோளம் வச்சுருப்பேன், கத்தாழை வச்சுருப்பேன், இன்னுமாக எங்கள் அப்பா செத்த ஃபோட்டோ வச்சுருப்பேன். எதெல்லாம் வைக்கக்கூடாதோ அது எல்லாமே வச்சு, இதெல்லாம் வச்சா சரியாக போய் நினச்சிட்டு ஒரு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். மனுஷனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அப்போ என் வாழ்க்கையில் என்னவா மாறிட்டேன் அப்படின்னா, நான் துன்மார்க்கனா மாறிட்டேன். துன்மார்க்கனா மாறும்போது வீடு அழியும் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னோட வீடு அழிஞ்சது காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, வீட்டிலையும் கொண்டு போய் எலுமிச்சம்பழம் வைக்கிறது, பீரோல் வைக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள். ஆனா செம்மையானுடைய கூடாரமும் செழிக்கும். என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துல இருக்கும்போது எலுமிச்சம்பழம்லாம் நம்பிட்டேன். இதை வச்சா சரியா போயிடும், அதை வச்சா சரியா போயிடும், எப்படினாலும் சரியா போயிடும் சொல்லிட்டு மறுபடியும் மனுஷனை நம்பி விக்கிரத்துக்குள்ளே போய் வம்பா போயிட்டு துன்மார்க்குடைய வீடு அழியும். ஒரு காலத்துல நான் துன்மார்க்கனா வாழும்போது என் வீடு அழிஞ்சே போச்சு. ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேனே, அப்புறம் ஏன் என் வீடையே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகி இஷ்டம் போல வாழ்ந்தேன். இஷ்டம் போல வாழும்போது என்னாகும், கர்த்தருடைய கோபம் தான் அந்த வீட்டுக்குள்ள வரும். என் வாழ்க்கையில தேவனுடைய கோபத்தை நான் பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய கோபம் வரும்போது தான் எல்லா தண்டனைகளும் ஒரு மனுஷன் வருவான். என் வாழ்க்கையில தேவனுடைய தண்டனையில் நான் வாழ்ந்ததுனாலே வீடு அழிஞ்சது. கர்த்தருடைய கோபம் என் மேல இருக்கும்போது எல்லா நஷ்டமும் வந்துச்சு. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்போ மறுபடியும் தாழ்த்தி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்பி, உமக்கு நான் பிரியமானபடி நான் வாழணும், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்தி எப்போ நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தனோ, மறுபடியுமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். செம்மையானவனுடைய கூடாரமும் செழிக்கும். ஒரு கூடாரம், ஒரு வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய குடும்பத்துல ஆசைப்படுவோம். செம்மையானவனுடைய கூடாரம், உண்மையா வாழ்ற குடும்பம், உண்மையா வாழ்ற வீடு செழிப்பா இருக்கும். அதனால காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, துன்மார்க்கனுடைய வருமானத்திலே ஒரு துன்பம் இருக்கு, துன்மார்க்கனுடைய ஒரு வீட்டுக்குள்ளே சாபம் இருக்கு, துன்மார்க்கனுடைய வீடு அழிஞ்சு போயிடும். அதே நேரத்திலே நீதிமானா வாழும்போது அதிக பொக்கிஷம், நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷன் செம்மையா வாழும்போது அந்த கூடாரம் செழிப்பா மாறிடும். ஆனா பைபிள்ல எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வாழ்றோம். ஏன்னா சில குடும்பத்துல என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் போயிருக்கும்போது பார்த்தா நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் நல்லவனா காமிச்சிடலாம். ஆனா பரலோகத்துல தேவன் உள்ளத்தை பார்க்கிறாரு,
இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு காலையில இந்த செய்தி கேட்குறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்ப்பார். சில குடும்பத்துல இதயத்துல ஃபுல்லா துன்மார்க்கமான காரியத்தை மட்டுமே வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துடும். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நீதிமானா வாழும்போது அவங்களோட இதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கும். ஒரு நீதிமானை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானபடி மட்டும்தான் வாழ்வாங்க. அவங்க தான் நீதிமான். காலவேளை ஜெபிக்க போறோம், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புன்னு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா அதிகால வேலை இருந்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பாதபடி அதிகம்ப்பா. இந்த நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீங்கப்பா. நன்றிப்பா. எங்களுடைய சாபம், அக்கிரமம், பாவம், மீறுதல், பலவீனம், சகல நோய்களையும் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. இழந்து போனதை மீட்டு கொடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. பிசாசின் கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரனை வெளிப்பட்டவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்களே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையானவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. கால வேளையிலே எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கு, மன்னிங்கப்பா. மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானா மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரோம். உங்க கிருபை தாங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கீங்கப்பா. பரிபூர்ணமான கிருபை உங்க பிள்ளைகள் மேல தங்கிருக்கும். பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுது. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிப்பா. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும். காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் அப்பா, திருப்தியாக்கும். புதிய நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலையறி விடட்டும்ப்பா. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது வல்லமையால் நிரப்புங்கப்பா. புது பிரசனத்தினால் மூடுங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. யுத்த அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால நிரப்பி அப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கி இருங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன வசம்படி எல்லா குடும்பத்தையும் அக்கினினால நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கிருபை வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள ஒரு ஆவியை தாங்க ராஜா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறவங்களோ காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்கப்பா. காண்டாமிருத்தது பலன் அப்பா பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, யாரெல்லாம் அதிகாலவில் காத்திருக்கிறாங்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்ப கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின்
பலனுடைய தாங்கப்பா. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தர் இந்த அதிகால வேளையில் சந்திக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த மட்டும்தான்ப்பா எங்க இதயத்துக்குள்ள இருக்கணும். தேவையில்லாத எந்த எண்ணங்களோ சிந்தனைகளோ எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அப்பா, குமாரனுடைய ஆவியினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. எங்களோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் மாறட்டும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இரவும் போன வேதத்தை தியானிக்கணும். அபிஷேகம் தாங்கப்பா. பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்களை தாங்கப்பா. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க. அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அவனுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிச்சா. விசேஷமா உம்முடைய நல்லாவிய தாங்கப்பா. குழந்தைகளோட அக்னிகளுடைய உள்ளத்துல பற்று பிடிட்டும். இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் உமக்கு பிரியமானபடி அப்பா நாங்க வாழணும்ப்பா. நீதிமான இதயத்துக்குள்ள தேவன் அருளி வேதம் இருக்கு என்று வேதம் சொல்றது. இந்த கால வேளையில யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணுங்களோ அவனுடைய இதயத்துக்குள்ளே அப்பா தேவன் அருளி வேதம் இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. குழந்தைகளுடைய அக்னி அப்பா அவனுடைய உள்ளத்துக்குள்ள பற்று பிடிட்டும். மாம்ச சிந்தை மேற்கொள்ள, இச்சை மேற்கொள்ள, ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ள, நான்கிற எண்ணம் சாகட்டும்ப்பா. சுயம் மாறட்டும்ப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பிதாவின் சித்தம் செய்ய எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. சத்திய ஆவியானவருக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. அப்பா, கட்டளைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. கற்பனையை கைக்கொள்ள கிருபை தாங்கப்பா. அதிகாலவில் இணைந்திருக்காங்க. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக மாறணும். பிதாவுக்கு பிரியமானபடி அப்பா நாங்கள் வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் களஞ்சியங்கள், பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வெளியிட்டு ராஜா. அவங்களுடைய கையின் கீழே சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து, அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்து, வியாதி அவங்களை விட்டு விளக்குங்கப்பா. எத்தனை குடும்பத்தில் அதிகாலையில் இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம்படி ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்கப்பா. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அவருடைய உள்ளத்துல எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி இந்த வருஷத்துல சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. போட் தொழில் பொறுப்புறாங்க, விசை படகு, நாட்டு படகு அப்பா, விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க, சிறு தொழில், வியாபாரம், கம்பெனி, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி வேலை ஜெபிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் ஜெபிக்கிறாங்கப்பா. டிரைவிங் லைனில் புறப்பட்டு போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபை முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டி சகல குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா பல சூழலை வெளியில பண்றாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் கூட இருந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்திலே அப்பா திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க ராஜா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல டெலிவரிக்கா புறப்படுறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்தாங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. தாயும் பிள்ளையுமாக கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. மாசமா இருக்காங்க, எல்லா பலவீனத்தெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்துல பிரிஞ்சு போன குடும்பம் இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூரணமாக மறுபடியும் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறிய ராஜா. அந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் அப்ப அந்த குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எந்த குடும்பத்துல வேலை இல்லாமல் இருக்கோ அப்பா, இன்னுமா கவர்மெண்ட் வேலைக்கா ட்ரை பண்றாங்களோ, மற்ற வேலைக்கா விசாவுக்கா ட்ரை பண்றாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கோ மறுபடியும் சமாதானத்தை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அங்க இருக்கிற குடும்பத்துக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. சில குடும்பம்
குடும்பத்திலே அப்பா சம்பளம் வராமல் இருக்கு, சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க கத்த கிருபை செய்யுங்க ராஜா. தனிமையில வாழ்றாங்க, வேதனையில வாழ்றாங்க, பலவீனத்தோடு வாழ்றாங்க, தேவைகள் அதிகமா இருக்கு. சில குடும்பத்திலே பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்க வேண்டும். இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி கத்துற ஆசிரியராஜா. படிக்கிற பிள்ளைகள் அப்பா உங்களுடைய கருத்துல அப்படிங்கப்பா. எந்த குடும்பத்திலே அப்பா அதிக அளவில் பிள்ளைகள் படிக்கிறாங்களோ சகல விதமான வாசல் திறந்து தேவ ஞானத்துல நிரப்பி தேவ கிருபையால் நிரப்பி விசேஷமாக அந்த பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய கருத்துல அப்படின்னு ராஜா. சில குடும்பத்திலே அப்ப அதிக அளவில் தங்களை தாழ்த்துறாங்க. அவனோட உள்ளத்துல என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்குங்க ராஜா. சில வீட்டுல பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, வறுமை, உபத்திரம், பல பாடுகள் மத்தியில ஜெபிக்கிறாங்க. எல்லாவற்றையும் நீக்கித்தாங்கப்பா, எல்லாவற்றையும் நீக்கித்தாங்கப்பா, எல்லாவற்றையும் நீக்கித்தாங்கப்பா. சில குடும்பத்தில் இஎம்ஐ கட்டணும், ஜுவல் லோன் கட்டணும், ஹவுசிங் லோன் இருக்கு, கார் லோன் இருக்கு, ஃபைனான்ஸ் இருக்கு, திருமணத்திற்காக வாங்கின கொடுக்க முடியலப்பா. சில குடும்பத்தில் குழுக்களை பணம் அடைக்கணும். கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த மாசத்துல கடைசியில் வந்துட்டு உபவாசத்தோடு இருக்காங்க. எல்லா தேவைகளெல்லாம் கத்தர் சந்திக்கணும். சில குடும்பத்தில் இன்னைக்கு இவ்வளோ பணம் வேணும், அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா விதமான வாசல் எல்லாம் திறந்து தாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல தடைகள் இருக்கோ எல்லா தடைகள்லாம் நீக்கி கத்தர் வாசல் திறந்தாங்கப்பா. சில குடும்பத்துல காலவில் அர்ப்பணிக்கிறாங்க. அவனோட உள்ளத்துல என்னென்ன பாரம் இருக்கு எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கத்தர் நாளில் ஒரு ஜெயத்தை கட்டிட வேண்டும் ராஜா. உங்க பிள்ளைகளை விசேஷமா பல மடங்கு ஆசை ராஜா. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தந்து கர்த்தர் ஜீவனை கட்டளை வேண்டும் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே காலவெளியில் ஜெபிக்கிறாங்க, பலவீனத்தோடு பலவிதமான நோயோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் பூர்ண சுகம் தந்து ஆசீர்வதிங்கப்பா. மிஷினரி மாதிரி புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. காலவேளையிலே அப்பா சில குடும்பத்துல ஏமாந்து போயிட்டாங்க, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரிக்க ராஜா. பகலிலே மேகஸ்தம்பமோ இருள அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் எங்க கூட இருந்து எல்லா காரியத்திலையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தாங்கி எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்திலே அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய கண்ணீரை துடைத்து கர்த்தர் கூட ஆசிரிக்க வேண்டும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை கர்த்தர் பொறுப்பதும் ராஜா. தேவனத்திலே அப்பா மினிஷன்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா என்னை மண்ணாக தாழ்த்தரப்படுகிறேன். கர்த்தர் பொருடுதுங்க துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல கருத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் கூட இருப்பார். எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.